அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இதுக்கான ரிசல்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்பாக ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து விரைவில் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி பப்ளிஷ்டு சூன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க, இந்த வீக்கில் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த வீக்கோட வார இறுதி நாட்கள் நெருங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, சார் இன்றைக்கி வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, சாட்டர்டே சண்டேயில் வரும்னு சொல்கிறாங்களே, வந்துருமா சார் அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து 100% நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. இவ்வளவுக்கு ஏன்னா 14ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இவ்வளோக்கு நமக்கு முன்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அவங்க எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது, ரிசல்ட் கொடுக்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் தான் கொடுக்குறாங்க, வார இறுதி நாட்களில் தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 70% சான்சஸ் வந்து நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் 100% வந்து எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நமக்கு நாம் விசாரித்த வகையில் தகவல் கொடுக்குறவங்கள்ட்ட கேட்கும் பொழுது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ 10 டேஸ் முன்னாடி நமக்கு 14ஆம் தேதி வந்து சிவி நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக அது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ அந்த மாதிரி 3ஆம் தேதியோ அந்த டயத்தில் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அடுத்த வாரம் ரைட்டா வரக்கூடிய வாரத்தில் ஒர்க்கிங் டேஸ்லேயே நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு, ஆல் டிக்கெட்டு எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100%ன்றது நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ முன்பாக நம்ம எதிர்பார்க்குறது உறுதியாக வந்து சொல்ல முடியாது ரைட்டா. ஸோ அதனால் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு டைம் வந்து நைட் டைமில் வந்து செக் பண்ணுங்கள். ஒரு 8 மணி 9 மணி வாக்கில் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே தான் வரும் ரைட்டா. அதுக்கு முன்பாக எப்போ வேணாலும் வரலாம். உறுதியாக இந்த தேதியில் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வார இறுதியில் வெளியிடுற பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஆஃபீஸில் வந்துச்சு அப்படின்னா நானே யூடியூப்லேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய நம்பர்கள் அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும், இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும், குறிப்பாக நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம செலக்ட் ஆனோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வந்து ரிசல்ட்டை இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி நம்ம செலெக்ஷன் ஆனால் தான் நம்ம சிவிக்கு போக போகிறோம். அப்போ யார் வந்து சிவிக்கு போகிறாங்களோ அவங்க மட்டும் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணால் போதும். அப்படின்னும் பொழுது ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது ரைட்டா. நம்ம செலெக்ஷன் ஆனோம்னா நாம் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே அப்ளை பண்ணும்போதோ அல்லது வந்து இந்த அப்ளை பண்ணும்போதே சம்டைம் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் கூட வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. சப்போஸ் நன்னடத்தை சான்றிதழ் வாங்காதவங்க மட்டும்தான் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் ரைட்டா. அவங்க என்ன சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வர சொல்ல போகிறாங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன கிளைம் பண்ணுமோ மற்றும் வந்து நமக்கு அப்லோடு பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களே அப்போ நம்ம என்ன அப்லோடு பண்ணுமோ அதை தான் வந்து கொண்டு வர சொல்ல போகிறாங்க. புதுசாக ஏதோ நம்மளை வந்து கொண்டு வர சொல்ல போகிறது கிடையாது ரைட்டா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டோம், செலக்ட் ஆகிட்டோம், நம்ம சிவிக்கு வர சொல்கிறாங்கன்னா மட்டும் நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து 10 நாட்களுக்கு முன்பாக கொடுப்பாங்க. அந்த 10 டேஸ்லேயே அவங்க சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாங்குறதுக்கு இப்போ நன்னடத்தை சான்றிதழ் வாங்கினோம்னா பக்கத்து வீட்டில் நம்ம தெரிஞ்சு அறிமுகமானவங்க தான் வாங்க போகிறோம். ஸோ அப்படி வாங்கும்போது 1 or 2 டேஸில் வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ரிசல்ட்டு வந்தவங்க மட்டும் வாங்கினா போதும். எல்லாருமே வந்து அலைய வேண்டியதில்லை. இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ அதையே வந்து நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் ரிசல்ட்டை கொடுத்துட்டு யாரெல்லாம் செலெக்ஷன் ஆனாங்களோ அவங்கள மட்டும் அப்லோடு பண்ண சொல்லலாம். எக்ஸாம் எழுதுனா ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டுமே அப்லோடு பண்ண சொல்கிறாங்களே, இது தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரைட்டா. ஸோ எல்லாருக்கும் அதுதான் ரிட்டன் எக்ஸாம் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி அவங்கள மட்டும் சிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் வந்து நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் கூட அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிடுறாங்க. பட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணுறதில்ல, போலியான சான்றிதழ் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்றதுனால ஸோ இந்த முறை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 முறை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடியுமே சிவி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். குறைந்தபட்சம் நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த 14ஆம் தேதிக்கு முன்பாக 10 நாளைக்கு முன்பாக தான் வெப்சைட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது ரைட்டா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம். ரிசல்ட் இன்றைக்கி வருது, இப்போ வருது, அந்த டைம் வருது, அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம். சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் அர்ஜென்ட் எதுவும் பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து குரூப் 4க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இது எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். இதுக்கு ப்ரிப்பரேஷன்
ப்ரிப்ரேஷன்ன்றது ஒன்றும் கிடையாது. ரைட்டா, நீங்கள் சிவிக்கு தான் போக போகிறீங்க. அந்த சிவியில் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கல. பர்சனல் இன்டர்வியூ பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி கையில் வச்சுருந்தால் மட்டும் போதுமானது. மற்றபட்டுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இந்த காரணத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, அந்த காரணம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களாலாம் கேட்குறீங்க. ஸோ நமக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ தான் யார் ரிஜெக்ஷன் ஆகிருக்கா, எதுக்காக ரிஜெக்ஷன் ஆகிருக்கான்னு தெரியும். வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் ரீசனுக்காக வந்து ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் வரல அப்படின்னா நம்ம ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.